பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரப்பேட்டை அரசு நடுநிலைப்பள்ளி அருகே உள்ள நகராட்சி பொது கழிப்பிடம் பல மாதங்களாக பூட்டி வைக்கப்பட்டிருந்ததால் பொதுமக்கள் சாலையோரத்தில் இயற்கை உபாதைகளை கழிக்கும் நிலை ஏற்பட்டது. இதனால் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் முதியோர் இல்லவாசிகள் ஆரோக்கிய பாதிப்புக்கு உள்ளாகும் அபாயம் உருவாகியுள்ளது. இதனையடுத்து பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் நவம்பர் 12 சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் பொது கழிப்பிடம் உடனடியாக திறக்கப்பட்டு சீரமைக்கப்பட வேண்டும் என நகராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் அவர் பொள்ளாச்சியின் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். அதில் 31வது வார்டு வடுகப்பாளையம் பகுதியில் தெரு விளக்குகள் செயல்படாமல் இருப்பது, தண்ணீர் பைப்புகளில் டேப்கள் உடைந்து நீர் வீணாகி வருவது போன்ற பிரச்சனைகள் குறித்து அதிகாரிகளிடம் உடனடியாக தீர்வு காணுமாறு கேட்டுக் கொண்டார். அத்துடன் மரப்பேட்டை பள்ளம் கடந்த 4 ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருப்பது, சாக்கடை நீர் கலப்பதால் துர்நாற்றம் மற்றும் நோய் கிருமிகள் பரவும் அபாயம் இருப்பதை சுட்டிக்காட்டி உடனடி சுத்திகரிப்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என அறிவித்தார். பொள்ளாச்சி நகராட்சி மயானத்தில் செடிகள் புற்கள் முளைத்து கிடப்பதையும் ஆய்வு செய்தார். பொதுமக்களின் நலன் கருதி அனைத்து பிரச்சனைகளுக்கும் விரைவான நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளை வலியுறுத்தினார்.